ஏக்கத்தை மறக்க செய்தாயே, ஆத்மாவை உணர வைத்தாயே, மரணமே இல்லை என்றாயே, மகிழ்ச்சியை மிதக்க வைத்தாயே, தாயாக வந்து என்னை நீயே அன்பாக மீட்டெடுத்தாயே. ஓம் சாந்தி. 4/5/2025. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா, மதுவனம். ரிவைஸ் 20/2/2005. உங்களின் இதயபூர்வமாக எனது பாபா என கூறி மாஸ்டர் சகல அழியாத பொக்கிஷங்கள் ஆகுவதுடன் அதனால் ஒரு கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுங்கள் என்று பாக்கியத்தை அருள்பவரான பாப்தாதா குழந்தைகள் எல்லோருடைய நெற்றியின் மத்தியிலும் பாக்கிய ரேகைகளை பார்க்கின்றார். பிரகாசிக்கும் தெய்வீக நட்சத்திரங்களின் ரேகைகள் ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் புலப்படுகின்றது. பாபா ஒவ்வொருவரின் கண்களிலும் அன்பினதும் சக்தியினதும் ரேகைகளை பார்க்கின்றார். உங்களின் உதடுகளில் மேன்மையான இனிமையான வார்த்தைகளின் ரேகையை பார்க்கின்றார். இனிய புன்னகையின் ரேகை உங்களின் உதடுகளில் பிரகாசிக்கின்றது. உங்களின் இதயத்தின் ரேகையில் இதயங்களுக்கு சௌகரியம் அளிப்பவரின் அன்பு கலந்திருப்பதை பாபா பார்க்கின்றார். பாபா உங்களின் கைகளில் சதா சகல பொக்கிஷங்களாலும் நிறைந்திருக்கும் ரேகைகளை பார்க்கின்றார். உங்களின் பாதங்களில் ஒவ்வொரு அடியிலும் பல மில்லியன்களை சம்பாதிக்கும் ரேகைகளை பாபா பார்க்கின்றார். கல்பம் முழுவதிலும் இந்த சங்கம யுகத்தில் குழந்தைகளான நீங்கள் பெற்ற இத்தகைய மேன்மையான பாக்கியத்தை வேறு எவரும் பெறவில்லை. உங்களின் பாக்கியத்தை நீங்கள் இத்தகையதாக அனுபவம் செய்கின்றீர்களா? இத்தகைய மேன்மையான பாக்கியத்தின் ஆன்மீக போதையை நீங்கள் அனுபவம் செய்கின்றீர்களா? உங்களின் இதயத்தில் ஆஹா எனது பாக்கியமே என்ற பாடல் தானாக ஒலிக்கின்றது. சங்கம யுகத்தின் இந்த பாக்கியம் அழியாத பாக்கியம் ஆகியுள்ளது. ஏனென்றால் நீங்கள் அழியாத தந்தையிடமிருந்து அழியாத பாக்கியத்தை பெற்றுள்ளீர்கள். சதா மேன்மையான பாக்கியசாலி ஆத்மாக்களுக்கும் நீங்கள் பௌதீக ரூபத்தில் பாபாவின் முன்னால் அமர்ந்திருந்தால் என்ன, அல்லது தொலைவில் அமர்ந்திருந்தாலும், இதயத்திற்கு நெருக்கமாக இருந்தாலும், எப்போதும் கருவிகளாகி புதுப்பித்தல் பணியை வெற்றிகரமாக செய்யும் விசேடமான ஆத்மாக்களுக்கும் தந்தைக்கு சமமானவர் ஆகுவதில் ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் முன்னேறுகின்ற தைரியசாலி குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு அடியிலும் பல மில்லியன்கள் வருமானத்தை சேகரிக்கும் உலகில் பல பல மில்லியன் மடங்கு செல்வந்த ஆத்மாக்களுக்கும் சதா நிரம்பி இருக்கும் ஆத்மாக்களுக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவும் நமஸ்தேயும் ஆசீர்வாதம். நீங்கள் நினைவிற்கும் சேவைக்கும் இடையில் சமநிலையை கொண்டிருப்பதன் மூலம் ராஜ்ய உரிமையுடையவராகி பறக்கும் ஸ்திதியை அனுபவம் செய்வீர்களாக. உங்களிடம் நினைவை கொண்டிருப்பதற்கும் சேவை செய்வதற்கும் இடையில் சமநிலை காணப்படும் போது நீங்கள் தொடர்ந்தும் ஒவ்வொரு அடியிலும் பறக்கும் ஸ்திதியை அனுபவம் செய்வீர்கள். நீங்கள் ஒவ்வொரு எண்ணத்திலும் சேவை செய்யும் போது நீங்கள் வீணானவை எல்லாவற்றிலிருந்தும் விடுபடுவீர்கள். சேவை உங்களின் வாழ்க்கையின் பாகம் ஆகும்.
எப்படி உங்களின் சரீரத்தின் ஒவ்வொரு பாகமும் அத்தியாவசியமோ அதேபோல் சேவையும் பிராமண வாழ்க்கையின் விசேடமான பாகமாகும். சேவை செய்வதில் பல வாய்ப்புகளை கொண்டிருப்பது, ஓரிடத்தையும் சகவாசத்தையும் கொண்டிருப்பதும் உங்களின் பாக்கியத்தின் அடையாளமே ஆகும். சேவை செய்வதற்கான பொன்னான வாய்ப்பை எடுத்துக் கொள்பவர்கள் மட்டுமே ராஜ்யத்திற்கான உரிமையை பெறுவார்கள். ஸ்லோகம். இலகு யோகி வாழ்க்கையே இறை அன்பின் பராமரிப்பின் ரூபம் ஆகும். அவ்யக்த சமிக்ஞை. ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். தூய்மையே பிராமணர்களான உங்களின் மகத்தான அலங்காரம் ஆகும். சம்பூரணமான தூய்மை என்பது மகத்தான சொத்து, ராஜரீகம் மற்றும் உங்களின் வாழ்க்கையின் ஆளுமை ஆகும். அதை கிரகித்து என்றும் தயாராகுங்கள். பஞ்சபூதங்களும் தமது பணியை ஆரம்பிக்கும். தூய்மையின் ஆளுமையை கொண்டிருப்பவர்கள் சம்பூர்ணமான முழுமையான ராஜரீக ஆத்மாக்கள் ஆகுகின்றார்கள். அத்துடன் அவர்கள் பண்புகளின் தேவிகள் என்றும் அழைக்கப்படுவார்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. கண்மணியாய் என்னை காத்தாயே, எதற்காக நான் பிறந்தேனோ அதை நீ வரமாய் தந்தாயே.